கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் காலை வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இந்த நாளில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த தேவனுடைய செய்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சவுல் என்கிற பவுல், இந்த சவுல் என்கிறதான பவுல் அங்கே வெளிப்படுகிறார். அவர் அங்கே வருகிறார். அவர் அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனுஷன் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கும்போது நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு இவரை பற்றி நிறைய தெரியவே இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படாதவர் மாதிரியும் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறார் என்றும் இவரும் நினைத்து கொண்டிருக்கார். நிறைய பேருக்கு தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரங்களாம் விரோதமாக கிரியை செய்கிறார்கள். இப்படி தான் நினைக்கிறேன். என்ன எதிர்ப்பு புரியாமல் நிறைய விசுவாசிகளும் ஊழியக்காரங்க. ஒரு சில பேருக்கு புரியும், சில ஊழியக்காரங்களும் புரியும், படித்தவங்களுக்கு புரியும். அப்படி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது இந்த காலத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்தவர். அவரும் தேவனுடைய பிள்ளை. அவரும் அந்த காலத்தில் தேவனுடைய மனுஷன். கிறிஸ்துவ வந்தபடினாலே கிறிஸ்துவர்கள். அதுக்கு முன்பாக தேவன் நடத்தினார், கர்த்தர் நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அந்த காலத்தில் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததி, இவங்க மத்தியிலே வந்தவர். இஸ்ரவேல் சந்ததியாக வந்திருக்கிறார். இஸ்ரவேல் சந்ததி வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் அவர் பரிசேயராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிறைய பேருக்கு தெரியல. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தில் அந்த காலத்தில் வாழும்போது எப்படி இருந்தாங்க? தெய்வ பக்தி. பிணைக்காசு எப்படி இருந்தார்? அந்த அக்கிரமணியாய் நடக்கும்போது பிணைக்காசு எழுந்து என்ன பண்ணார்? நியாயம் செய்தார். ஒரு கிரியை செய்தார். பாவத்தை பரிகரித்தாருன்னு சொல்லப்படுவது. அந்த பிணைக்காசு அவர் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அக்கிரமணியாயங்கிற அந்த மாதிரி ஒரு தெய்வ வைராக்கியம், தெய்வ பக்தியோடு கூட அந்த நியாயத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பரிசுத்தப்படுத்தினார். அதை நிக்கிரகம் பண்ணினார்னு சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வ பக்தி உள்ளவராக இருந்தார். இப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வர்றது எல்லாருக்குமே ஒரு புதுசாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதுமையாக தான் இருந்தது. ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஏற்கனவே நிறைய முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலிமா, ஏசாயா மூலிமா நிறைய வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி நிறைய சொல்லியிருக்கார். ஏன் தாவீது கூட சங்கீதத்தை சொல்லியிருக்கார். இப்போ இதெல்லாம் இவங்க மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அன்றைக்கி வாழ்கிற இஸ்ரவேல் மக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க இவரை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சரியானபடி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேவ பக்தியை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அவர் அரசாங்கத்தில் இருக்கிறபடினால அந்த வேலையை செய்தார். நியாயமான வேலையை செய்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவங்க விசுவாசியும் கரெக்டாக நல்லா சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயமான காரியங்களை செய்தார். அவர் அரசாங்கத்தில் இருக்கிறபடினால அந்த பரிசேயர்கிட்ட சதுசேயர்கிட்டலாம் நிருபங்களை வாங்கின்னு சொன்னால் அவர் அந்த வேலையை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் தெய்வ பக்தியாக இருந்தவர் அவர் தான். ஆகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இப்போ தெய்வ பக்தியாக அந்த காலத்தில் இருந்தவங்க சதுசேயர் பரிசேயர்லாம் புரிஞ்சுக்கினாங்க. இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதில் பரிசேயர் சரியாக புரிஞ்சுக்கணும் பண்ணாங்க. அவர்கள் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டார்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை.
பரிசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் இருக்குது. ஆக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியம் நியாயமான நீதியாக இருந்தது. அவர் தேவ பக்தியாக இருந்தார். அதன் பிறகு அவர் தேவனுக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்து ஏற்ற பிரகாரமாக அவர் வாழ்ந்தார் என்பதை இந்த காலவெளியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.